என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய். தொடர்வது தலைப்புச் செய்திகள். நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறந்தாலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தீபாவளிக்கு பிறகு பள்ளிகளுக்கு முன்னிட்டு பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம். கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி கடை வீதிகளில் குவிந்ததால் தொற்று பரவும் அபாயம். திருச்செந்தூர் கோவிலில் 6 மாதங்களுக்கு பின் தங்கத்தேர் உலா வந்தது. திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் இன்று வழங்கப்படுகின்றன. திரைத்துறையில் சிறந்த பங்களிப்புக்காக ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருது. எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பதில் சீன அரசுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க புதிய சட்டம் சீன தேசிய சபையில் நிறைவேற்றம். உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் முதல் வெற்றி. சூப்பர் 12 சுற்றில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வாகை சூடியது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. தேனியில் தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் மாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதையடுத்து நகரின் முக்கிய பகுதிகளான மதுரை சாலை, கம்பம் சாலை பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக பழைய பேர் நிலையத்திற்குள் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே பங்களாமேட்டில் தாழ்வான பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். இருப்பினும் மழைநீரை பாத்திரங்கள் மூலமாக இறைத்து வெளியேற்றினர். திருப்பூர் மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்தது. மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. மாநகர பகுதிகளான ராயபுரம், வாலிப்பாளையம், ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழையும் பெய்துள்ளது. கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதையடுத்து கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை, காந்தி கிராமம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. ராசிபுரம், திருச்செங்கோடு, கொல்லிமலை, சேந்தமங்கலத்தில் மாலை 6 மணிக்கு தொடங்கிய மழை 9 மணி வரை கொட்டி தீர்த்தது. கனமழையின் காரணமாக நாமக்கல்லில் முக்கிய வீதிகளில் தீபாவளி விற்பனையும் பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் பெய்து வரக்கூடிய கனமழையால் பேத்துப்பாறை வயல் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. ஆற்று வெள்ளத்தில் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் விவசாயி ஒருவர் கடந்து சென்றார். இந்த வீடியோ இணையதளத்தில் பரவிய நிலையில் அந்த பகுதியில் தடுப்பணையுடன் பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. அப்போது கருமத்தம்பட்டியிலிருந்து அன்னூருக்கு சென்ற புறநகர் பேருந்தின் உட்பகுதியில் மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் இருக்கையில் அமராமல் நின்று கொண்டே பயணம் செய்தனர். பருவமழை தொடங்க உள்ளதால் இதுபோன்று பேருந்துகளில் உள்ள ஓட்டைகளை சீர் செய்ய வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். கனமழை காரணமாக ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் நீர்த்தேக்கம் வேகமாக நிரம்பி வருகிறது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என்பதால் ஊத்துக்கோட்டை, பாலவாக்கம், பெரியபாளையம் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் இந்த கிராமங்களில் தண்டோரா மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ தரைப்பாலங்களை கடந்து செல்லவோ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது.
வீட்டுக்கு செல்ல வேண்டும், பத்திரமாக வீட்டிலே இருக்கப்பட வேண்டும். இந்நிலையில் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 9 நாட்களே இருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் புத்தாடை மற்றும் பொருட்களை வாங்குவதற்காக கடைவீதிகளில் மக்கள் பெருமளவில் குவிந்தனர். தீபாவளி பண்டிகை அடுத்த மாதம் 4ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பொதுமக்கள் புத்தாடை, பட்டாசு உள்ளிட்டவற்றை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் கடந்த வாரம் முதல் வணிகப் பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. தியாகராய நகர், ரங்கநாதன் தெருவில் உள்ள அனைத்து கடைகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அந்த தெருவில் காற்று நுழையவே சிரமப்படும் வகையில் பெரும் திரளாக நடந்து சென்ற மக்கள் மத்தியில் தனிமனித இடைவெளி கேள்விக்குறியானது. உஸ்மான் சாலை, பாண்டி பஜார் உள்ளிட்ட பல பகுதிகளில் காணும் இடமெல்லாம் மக்கள் தலைகளே காட்சியளித்தனர். கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிய போதிலும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது. ராயபுரம், குல்வார் அக்ரம் சாலையில் சமூக இடைவெளியையும் மறந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பொருட்களை வாங்க அலைமோதினர். கோவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டவுன்ஹால், ராஜவீதி, ஒப்பனக்கார வீதி, காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்தனர். இதனால் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. சேலம் மாநகரத்தில் சின்னக்கடை வீதி முதல் அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பத்துடன் புத்தாடைகள், நகைகள் வாங்க மக்கள் குவிந்தனர். 4 ரோடு பகுதியில் உள்ள பிரபல துணிக்கடைகளில் ஆயிரக்கணக்கானோர் புத்தாடைகள் வாங்க குவிந்ததால் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. அதிக அளவில் கூட்டம் இருந்ததால் காவலர்களும் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் திணறினர். இனி தொடர்வது விரைவுச் செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 6 மாதங்களுக்கு பிறகு தங்கத்தேர் இழுக்கப்பட்டதால் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் தங்கத்தேர் இழுப்பது நிறுத்தப்பட்டது. தற்போது தொற்று கட்டுக்குள் வந்ததால் கடந்த 15ஆம் தேதி முதல் அனைத்து நாட்களிலும் பக்தர்களின் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவில் இணை ஆணையராக பொறுப்பு வைக்கக்கூடிய அன்புமணியின் மகள் குறிச்சி மலர் தங்கத்தேர் இழுப்பதற்கு பணம் கட்டியிருந்தார். இதையடுத்து கோவில் யானை முன்பு செல்ல, அதைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி தங்கத்தேர் கிரி பிரகாரத்தில் வலம் வந்தது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தீபாவளி முடிந்த பிறகு கூட பள்ளிக்கு வரலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி அரியமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொரோனா காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை தத்ரூபமாக மாணவர்கள் வரைந்திருக்கும் ஓவியங்களை பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்கள் ஒழுக்கத்தை பழக வேண்டும் என்பதற்குத்தான் நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதாக தெரிவித்தார். 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கணும். பெற்றவர்கள், ஏன்னா இது என்ன ஒரு டிசிப்ளினுக்கு தான், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம சாப்பிடணும், நம்முடைய யூனிஃபார்மை நம்ம மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும், அந்த டிசிப்ளினை கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் அந்த 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள், ஏன்னா செப்டம்பர் 1 ஆரம்பித்தா 1ஆம் தேதியிலேருந்து பொதுவாக ஏதாவது 1ஆம் தேதி ஆரம்பிப்போங்கிறதுக்காக அதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நாங்கள் ஸோ சில பேர் இல்லை நாங்கள் தீபாவளிக்கு அப்புறம் தான் வருவோம்னு சொன்னால் தாராளமாக வாருங்கள் என்று தான் நாங்களுமே சொல்லியிருக்கோம். நாங்கள் கோவையில் 3 மாத கைக்குழந்தையான பேரனை கொன்ற பாட்டியை தனிப்படை போலீசார் மதுரையில் வைத்து கைது செய்தனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் சேரன் நகர் நாகப்பா காலனியில் வசித்து வரும் பாஸ்கரன்
ஐஸ்வர்யா தம்பதியருக்கு 3 மாதங்களுக்கு முன்பு ஆரியன், ஆரிகா என இரட்டை குழந்தைகள் பிறந்தன. இந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்ள ஐஸ்வர்யாவின் தாய் சாந்தி மதுரையிலிருந்து வந்து தங்கியிருந்தார். இந்நிலையில் ஆண் குழந்தையை கொன்ற சாந்தி பெண் குழந்தையை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. போலீசில் அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து தனிப்படை போலீசார் அவரை தேடி வந்தனர். இந்த சூழலில் மதுரையில் பதுங்கியிருந்த சாந்தியை போலீசார் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் மக்வால் எல்லைப் பகுதிக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு வசிக்கும் ஒருவரிடம் தனது அலைபேசி எண்ணை வழங்கி அவருடன் உற்சாகமாக உரையாடினார். 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள அமித்ஷா மக்வால் எல்லைப் பகுதிக்கு வந்தடைந்தார். அப்போது அங்கிருந்த ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடினார். பின்னர் உள்ளூர்வாசி ஒருவரிடம் பேசிய அமித்ஷா தனது தொலைபேசி எண்ணை அவரிடம் வழங்கி எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் 2 பேருந்துகளுக்கு இடையில் கை குழந்தையுடன் பைக்கில் சிக்கிய தம்பதி நூலிலையில் உயிர் தப்பினர். விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. எதிரே புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி ஒரு அரசு பேருந்தும் வேகமாக வந்தது. இந்த 2 பேருந்துகளுக்கு இடையில் கை குழந்தையுடன் பைக்கில் வந்த தம்பதி சிக்கிக் கொண்டனர். கல்மண்டபம் கிராம சந்திப்பில் கண்ணியமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் செய்வதறியாது திகைத்த தம்பதி வாகனத்தில் இருந்து குதித்து அலறியடித்து ஓடினர். இருசக்கர வாகனம் முழுவதும் சேதமடைந்த நிலையில் கை குழந்தையுடன் கணவனும் மனைவியும் நூலிழையில் உயிர் தப்பினர். பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதைவதைக்க வைக்கும் விபத்து காட்சிகள் பதிவாகியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாளாக இருந்தபோதும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாகவே காணப்பட்டது. மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லரா, குணாகுகை, பிரயன் பூங்கா, வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கானல் அருவி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானலில் அவ்வப்போது பெய்து வரும் சாரல் மழை, பனிமூட்டம் என இதமான காலநிலையையும் அனுபவித்தனர். மேலும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரியும் மேற்கொண்டதுடன் சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்ததுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு பீகார் திரும்பிய முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத்திற்கு பாட்னாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் 2017ஆம் ஆண்டு சிறை சென்ற ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை முடிந்து பாட்னாவுக்கு வந்த அவருக்கு கட்சி தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. எனினும் அவரை பார்க்க வந்த மகன் தேஜ் பிரதாப் தடுத்து நிறுத்தப்பட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தனது தந்தையை பார்க்க விடாமல் மேலவை உறுப்பினர் சுஷில் குமார் சிங் தடுத்ததாகவும் அவர் ஒரு RSS ஏஜென்ட் எனவும் தேஜ் பிரதாப் குற்றம் சாட்டினார். நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கானை போதைப்பொருள் வழக்கில் இருந்து விடுவிக்க 25 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சொகுசு கப்பலில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் ஆரியன் கான் கைது செய்யப்பட்ட நிலையில் சாட்சிகளாக தனியார் புலனாய்வாளர் கோசாவி மற்றும் அவருடைய உதவியாளர் பிரபாகர் ஆகியோர் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தன்னிடம் வெற்றுத்தாளில் கையெழுத்து வாங்கியதாக பிரபாகர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆரியன் கானை விடுவிக்க சாம்டி ரிசோசா என்பவரோடு கோசாவி தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது 25 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு 18 கோடி ரூபாய்க்கு இறுதி செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் தங்களுடைய தரப்பில் பேரம் பேசவில்லை என்று கூறியுள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவ்வாறு பணம் பெற்றிருந்தால் ஆரியன் கான் உள்ளிட்டோர் எப்படி கைது செய்திருப்போம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கிழக்கு லடாக்கில் இந்தியாவுடனான மோதல் போக்கு நீடித்து வரும் சூழலில் எல்லைப் பகுதிகளுக்கான புதிய சட்டத்தை சீனா அறிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என கூறும் சீனா லடாக் பகுதியிலும் தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் நீடிக்கும் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர இதுவரை 13 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனினும் இரு தரப்புக்கும் இடையே சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் சீன தேசிய சபையில் புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ள சூழலில் அதில் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையிலும் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தாததே தோல்விக்கு முக்கிய காரணம் என்று ரசிகர்கள் விமர்சிக்கின்றனர். இருப்பினும் நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா வெற்றி பாதைக்கு திரும்பும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மாவும்
கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா கடகடன் விக்கெட் வந்து அந்த பவர் பிளேலேயே அந்த டவுன் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர் சரிஞ்சிச்சு அப்படின்னா மிடில் ஆர்டர்னால சரியே அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எப்பவுமே அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து இந்தியாவில் வந்து எப்பவுமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இஷாந்த் கிஷனை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு சின்ன இன்ஜுரினால அவரும் சரியாக விளையாட முடியல. ஆல்ரவுண்டர் கூப்பிட்டு வரலாம், ஷர்துல் தாக்கூர் கூப்பிட்டு வரலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் ஆடுவார். இப்போ நம்மளுக்கு போலிங் லைனப்பு சரியாக அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 5 பவுலரை வச்சு தான் போட்டுட்ருக்கோம். இன்னும் போலிங் கொஞ்சம் டைட் பண்ணாங்கன்னா நம்ம அடுத்த மேட்ச் நியூசிலாண்டுக்கிட்ட பெரிய ரனில் ஜெயிக்கலாம். டோனி மென்டாராக இருக்கார். நிறைய ஐடியாஸ் இருக்கும். இது ஒரு முதல் மேட்ச்ன்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது. அடுத்த மேட்ச் நியூசிலாண்டுக்கிட்ட கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுவாங்க. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் ஆப்பிள் சாகுபடி பாதிப்பு. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். முல்லைப்பெரியாறு அணைக்கு தற்போது வரும் நீரின் அளவை பார்க்கும்போது தொடர் மழை தீவிரமடைந்தால் அணையின் நீர்மட்டம் 142 அடியை விரைவில் எட்டும் என்ற அச்சம் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். எனவே முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து படிப்படியாக சுரங்கப்பாதை வழியாக தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து வைகை அணைக்கு அதிகபட்ச நீரை கொண்டு செல்ல அதிகாரிகளுக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதாக இருந்தால் 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே கேரள அரசுக்கு தெரிவிக்குமாறும் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார். வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவால் ஆப்பிள் மரங்கள் உடைந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் கொட்டி வரும் கடும் பனியால் 5 பேர் உயிரிழந்தனர். உரைநிலையில் உள்ள தட்பவெட்ப நிலை காரணமாக ஹைப்போதெர்மியா உடல்நலக்குறைவால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெற்கு காஷ்மீர் மற்றும் புல்வாமா மாவட்டத்தில் கடும் மழையுடன் பனியும் சேர்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சோஃபியான் மாவட்டத்தில் 10 விழுக்காடு அளவுக்கு ஆப்பிள் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் அறுவடை செய்ய இருந்த நிலையில் மரங்களில் பனி படர்ந்து பாரம் தாங்காமல் ஆப்பிள் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் லாஹுல் ஸ்பிட்டியில் உள்ள கோக்சார் பகுதியில் கொட்டிய கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் பல அடி உயரத்திற்கு பனிக்கட்டிகள் குவிந்தன. பல இடங்களில் வாகனங்கள் பழுதாகி நின்றன. நடப்பாண்டின் முதல் பனிப்பொழிவை காண சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திரும்பும் திசையெல்லாம் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போல பனிப்பொழிவு காட்சியளித்தது. திருவண்ணாமலையில் சலுகை விலையில் பிரியாணி வாங்குவதற்காக அசைவ உணவகத்தில் மக்கள் பெருமளவில் குவிந்ததால் கடை ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியில் புதிதாக அசைவ உணவகம் தொடங்கப்பட்டது. தொடக்க நாளையொட்டி சிறப்பு சலுகையாக மட்டன் பிரியாணி 100 ரூபாய்க்கும், சிக்கன் பிரியாணி 50 ரூபாய்க்கும், மினி டிஃபன் 20 ரூபாய்க்கும் விற்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதேபோன்று 5 ரூபாய்க்கு டீ விற்கப்பட்டது. இதனால் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100கணக்கான மக்கள் அங்கு குவிந்தனர். சலுகை விலையில் பிரியாணி வாங்குவதற்கு மக்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
நீண்ட நேரம் காத்திருந்தும் பிரியாணி கிடைக்காததால் கடை ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சலுகை விலையில் பிரியாணி கிடைப்பதால் கொரோனா பரவல் குறித்து கவலைப்படாமல் மக்கள் குவிந்தது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 1127 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1,23,724 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 1127 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,95,216 அதிகரித்திருக்கிறது. ஒரே நாளில் 15 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 36,019 உயர்ந்திருக்கிறது. கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 1,358 பேர் மீண்டதால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 26,46,163 அதிகரித்திருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள 13,034 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 146 பேருக்கும் கோவையில் 128 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 96 பேரும், திருப்பூரில் 78 பேரும், ஈரோட்டில் 70 பேரும் நோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். சேலத்தில் 58 பேரும், தஞ்சாவூரில் 57 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை செங்கல்பட்டில் ஒரே நாளில் 5 பேர் பலியாகியுள்ளனர். ரஷ்யாவில் கொரோனா அதிகரித்து வருவதன் காரணமாக தினசரி உயிரிழப்பு எண்ணிக்கை 1000-ஐ கடந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலும் புதிய வகை கிருமி உருவாகியுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்து வரும் சூழலில் ரஷ்யாவில் மீண்டும் தொற்று அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக அங்கு தினசரி பாதிப்பு சராசரியாக 35,000-க்கும் அதிகமாக பதிவாகி வருகிறது. ரஷ்யாவின் 85 முக்கியமான நகரங்களில் தொற்று விகிதம் 8.8 உயர்ந்து வருகிறது. தலைநகர் மாஸ்கோவிலும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிலும் கொரோனா பாதிப்பு நாள்தோறும் 3,000-க்கும் அதிகமாக பதிவாகி வருகிறது. அந்நாட்டில் பெருந்தொற்றால் தினசரி உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து 1000-ஆகவே நீடித்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1072 பதிவாகி உள்ளது. ரஷ்யாவை ஒட்டியுள்ள உக்ரைனிலும் தொற்று பாதிப்பு வேகம் எடுத்துள்ளது. தொற்று அதிகரித்துள்ளதால் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் வரும் 30ஆம் தேதி முதல் 7 நாட்கள் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அந்நாட்டில் கொரோனா பாதிப்பு 2,30,600 கடந்துள்ளது. சீனாவிலும் கொரோனா தொற்று மீண்டும் உயர்ந்து வருகிறது. தலைநகர் பெய்ஜிங்கில் 4 இடங்களில் கொரோனா பரவல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சீனாவில் மங்கோலியா, கன்சூ, ஹெபை, யுனான் ஆகிய இடங்களில் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்களை பரிசோதிக்கும் பணிகளை சீன அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் தொற்று பரவல் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் புதிய வகை கொரோனா வைரஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த வகை கிருமி மும்பையிலும் காணப்பட்டுள்ளதாக INSA COG விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கிருமிக்கு AY 4.2 என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதிதீவிர பாதிப்பை ஏற்படுத்திய டெல்டா வகை கிருமியை விட இதன் பாதிப்பு சற்றே குறைந்ததாக புதிய வகை கிருமி உள்ளது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நெல்லையில் உள்ள பலகார கடைகளில் அல்வாவில் மட்டும் 100 வகைகளில் தயார் செய்து அசத்தியுள்ளனர். அத்துடன் வடமாநில இனிப்பு வகைகளுக்கும் ஆர்டர்கள் குவிந்து வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புத்தாடைகள், பட்டாசுகளுக்கு அடுத்தபடியாக உறவினர்களுக்கு இனிப்பு மற்றும் பல்சுவை பலகாரங்களை கொடுத்து வாழ்த்து கூறுவதுதான் தீபாவளியின் சிறப்பாகும். அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு மற்றும் பலகார வகைகளை தயாரிக்கும் பணிகளில் நெல்லையில் உள்ள லாலா கடைகள் மும்முரம் காட்டி வருகின்றன. நாவை சுண்டி இழுக்கும் திருநெல்வேலி அல்வா தவிர்த்து ரோஜாப்பூ அல்வா, முந்திரி அல்வா, நெய் அல்வா, கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, பேரிச்சை அல்வா, மஸ்கட் அல்வா போன்ற 100 வகைகளில் இந்த ஆண்டு அல்வா தயார் செய்து அசத்தியுள்ளன. மேலும் மில்க் குல்பார், கல்கான், அஜ்மீர் பர்ஃபி, ஆந்திரா பர்ஃபி, ரசகுல்லா போன்ற வட இந்திய இனிப்பு வகைகளில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வகைகளை தயார் செய்து விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். எங்கிட்ட முந்திரி ஐட்டங்கள், ஸ்பெஷல் ஐட்டம், காஜு ரோல், காஜு கத்திரி, காஜு
ரோல் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக மில்க் ஸ்வீட்டில் ஒரு 20 வெரைட்டிஸ் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஜாப் அல்வா, வெள்ளரி அல்வா, ஃப்ரூட் அல்வா, மஸ்கட் அல்வா, கருப்பட்டி அல்வா, இதுக்கெல்லாம் வெரைட்டிஸாக போட்டுட்ருக்காங்க. நல்லா இதாக இருக்கும். ஸ்பெஷல் ஐட்டங்களும் அதை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பண்டிகை காலங்களில் வழக்கமாக செய்யப்படும் லட்டு, பாதுஷா, ஜாங்கிரி, மிக்சர், முறுக்கு, மைசூர் பாகு போன்றவற்றை விட இந்த ஆண்டு தொழிலாளர்களுக்கு புது வகையான இனிப்பு வகைகளை வழங்க தொழில் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் இதனால் ஆர்டர்கள் குவிந்து வருவதாகவும் லாலா கடை உரிமையாளர் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். இந்த தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் சேல்ஸ் பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ தான் 1-2 ஆர்டர்கள் பிறகு வந்துக்கிட்டே இருக்குது. போன வாரத்துலேருந்து சின்ன சின்ன ஃபேக்ட்ரிகள், தொழில் வளங்களில் இருக்கிறவங்கள அப்புறம் தீபாவளிக்கு ஸ்வீட் வேணும்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ வந்து அந்த வெரைட்டி செல்வா தான் வேணும்னு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ தீபாவளி வந்து இப்போ ஒரு 2 நாளாக நல்லா நிறைய ஆர்டர்களுக்கு அப்புறம் வந்துகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே விற்பனை சூடு பிடித்திருப்பதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல விற்பனையாகும் எனவும் லாலா கடை உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் ஐயப்பன். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 8 தமிழ்நாடு.